பெய்து வரும் கனமழையால் தியாகராய நகர் பகுதியில் உள்ள ஜிஎன் செட்டி சாலையில் மழை வெள்ளம் ஆறு போல் ஓடுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். பெஞ்சல் புயல் கரையை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் சென்னையில் தொடர்ந்து பலத்த காற்றுடன் பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக பல்வேறு இடங்களிலும் தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தொடர் மழையின் காரணமாக நாம் பார்க்கக்கூடிய இந்த தியாகராய நகர் ஜிஎன் செட்டி சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த பகுதியில் மட்டுமல்லாது இந்த தியாகராய நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பனகல் பார்க் சாலை, வடக்கு உஸ்மான் சாலை, தெற்கு உஸ்மான் சாலை, ஜிஎன் செட்டி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. முழங்கால் அளவுக்கு மேல் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் கார், பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. இருசக்கர வாகன ஓட்டிகளின் வாகனங்கள் வெள்ள நீரில் சிக்கி பழுதடைந்து அவற்றை அவர்கள் தள்ளி செல்லக்கூடிய சூழ்நிலையானது உருவாகி இருக்கிறது. ஆட்டோக்களும் இந்த வெள்ள நீரில் சிக்கி பழுதடைகிறது. குறிப்பாக ஜிஎன் செட்டி சாலையின் இருபுறங்களிலும் வெள்ள நீர் பெருக்கெடுத்து விடுவதால் சிறிய அளவிலான கார் உள்ளிட்ட வாகனங்கள் வெள்ள நீரை கடக்க முடியாமல் திரும்பி செல்கின்றன. நேரம் நெருங்க நெருங்க மழையின் தாக்கமும் காற்றின் வேகமும் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் அத்தியாவசிய தேவைகளின்றி பொதுமக்கள் சாலைகளில் பயணிப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த டி நகர் பகுதியை பொறுத்தவரை அதிக அளவில் வணிக வளாகங்கள், கடைகள் இருப்பதனால் அலுவல் பணிகளுக்கு மற்ற பகுதிகளை காட்டிலும் இந்த பகுதியில் உள்ள சாலைகளில் பொதுமக்கள் சற்று அதிகமாகவே பயணம் மேற்கொள்கின்றனர். மழை தொடர்ந்து பெய்து வருவதால் சாலைகளில் பெருக்கெடுக்கும் வெள்ள நீரின் அளவும் சற்று அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. ஒருபுறம் சாலையில் தேங்கியிருக்கக்கூடிய வெள்ள நீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்களும் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேந்திரன்.